விசுவாசத்தின் இன்னொரு முகம் பொறுமையோடு காத்திருப்பது. பதறுகிறவர்களும் பதட்டப்படுகிறவர்களும் விசுவாசத்தினாலே காரியங்களை செய்கிறார்கள் என்று நினைத்து விடாதிருங்கள். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் எப்படி வரணும் வசனம்? தாழ்மையுள்ளவன் உத்தமன் வரணும், பொறுமையுள்ளவன் உத்தமன் வருது. அப்ப பெருமைக்கு எதிர்ப்பது என்னது? பொறுமை. யோசேப்பை ஒரே நாள் இரவிலே நான் கொண்டு போனேன். அந்த ஒரே நாள் இரவிலே வரவில்லை. பல நாள் இரவு கடந்து அந்த ஒரு நாள் இரவு வந்தது. ஆமென். இன்னொரு இரவு இருக்கிறது என்றால், இன்னொரு பகல் இருக்கிறது என்றால், இந்த இரவிலும் பகலும் வேலை செய்கிற தேவனும் இருக்கிறார் என்ற அர்த்தம். நாளை ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. ஆகையால் நாளை காலை நான் விழிக்கப் போகிறேன். கை தட்டு. ஆமென். இன்றைக்கு கூட தொடர்ந்து நாம் விசுவாசத்தின் இன்னொரு முகத்தை பார்ப்போம். கொஞ்ச நேரம் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். 9 போன வாரம் வாசித்துட்டு 10க்கு வரும். 9:10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த பூமியிலே பரதேசியை போல சஞ்சரித்தார்கள். பரதேசி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சிட்டிசன்ஷிப் இல்லாம. நான் கேட்கிறேன், ஒரு நல்ல வாழ்க்கையா இல்ல அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வாழ்க்கை இல்லையா? சொல்லுங்க. பரதேசி மாதிரி சுத்துறது அப்படி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி வாழ்க்கை இல்லை. இனி நாம் அந்நியரும் பரதேசியிலுமா இராமல் அப்படின்னு பேசுறாரு பவுல். நம்ம அந்நியர் இல்லை, பரதேசி இல்லை. எதுக்கு பரதேசி இல்லை? பரலோகத்துக்கு பரதேசி இல்லை. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பரலோகத்துக்கு அந்நியன், பரதேசி. இயேசு ரத்தத்தை சிந்தி முடிந்ததுன்னப்பவே நம்ம ஒரே வீட்டாராய் மாறிட்டோம். இந்த பூமி நமக்கு சொந்தமானது. உலகத்தை சுதந்திரிப்போம் என்பது நம்முடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆபிரகாம் பரதேசியாக அப்படின்னு சொல்லல, பரதேசியை போல இந்த பூமியிலே சுற்றி திரிந்தான். மைனஸ் பாயிண்ட் நம்பர் 1. பரதேசி மாதிரி திரிஞ்சான். மைனஸ் பாயிண்ட், டிமெரிட். நம்பர் 2, கூடாரங்களில் குடியிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்க எல்லாம் கட்டி உண்டாக்குன நகரத்தில் இருந்திருக்காங்க. மோஞ்சதர ஹரப்பா பேர் செங்கல் சுட்டுருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடியே எகிப்தில் செங்கலை சுட்டுருக்காங்க. அப்போவே கெட்டி உண்டாக்கின நகரங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த குரூப் மட்டும் கூடாரத்தில் இருந்திருக்கு. ஆனால் பேச்செல்லாம் எப்படி பேச்சு? பெத்த பேச்சு. சொல்லுங்க, பேச்சு பெத்த பேச்சு. படா டாக்கு சோட்டா லைஃப். என்ன சொல்லுங்க? படா டாக்கு சோட்டா லைஃப். தட் இஸ் வாட் ஃபெய்த் லைஃப். கைத்தட்டு. ஆமென். இந்த படா டாக் முதல்ல வெளியே வரணும். இது என்ன ஆகுதுன்னா, இவன் கூடாரங்களில் குடியிருந்த போதும் பரதேசியை போல் இருந்த போதும் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் தேவன் அவனுக்கு தராதிருந்த போது, அப்போஸ்தலர்ல இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட அவனுக்கு தரலையாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாதப்ப தேவன் ஒரு குழந்தை அவனுக்கு இல்லை. தேவன் அவனுக்கு இந்த நாட்டை உனக்கு தருவேண்டான்னு சொன்னா பரவாயில்ல, இந்த நாட்டை உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒரே ப்ராமிஸ்ல 2 மேட்டர் உள்ள வைக்கிறாரு. ஒன்று, நாட்டை தரப்போறேன்றது நம்ப முடியாத ஒரு வாக்கு தத்துவம். 2வது, உனக்கு குழந்தை பிறக்க போது அந்த பிள்ளைகள் இருக்க போறான்னு அடுத்த நம்ப முடியாத ஒரு வாக்கு தத்துவம். 2 வாக்கு தத்துவத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே இதில் கொடுக்குறாரு. இந்த வாக்கு தத்துவத்தில் அவனுக்கு 2 தெரிஞ்சிருச்சு. ஒன்று, நமக்கு ஒரு சந்ததி பிறக்க போகுது. கை தட்டுங்க. 2வது, அவர்கள் இந்த தேசத்தை ஆளப் போகிறார்கள். எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் தேவன் சொன்ன வார்த்தையோடு இணைக்கப்பட்டு நேர்மறையாக சராசரி மனிதனோட மிக அதிகமாக சிந்திக்கிறவர்களை விசுவாச வீரர்களாக இருக்கிறார்கள். இதற்கு முன்பு இந்த உலகத்தில் அது நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்காய் அது நடக்கும் என்று நான் சொல்றேன். ஆமென், 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 ஆமென். சில வார்த்தைகள் எத்தனை 100 முறை சொன்னாலும் அது ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆமென். தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து நோவா கண்ணில், அவன் காலத்தில் எவனுமே கண்ணில் பார்க்காத நோவா மட்டும் பார்த்தான். மழை அப்படின்னு ஒன்று. நம்மள்ட்ட கூட சில விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம காலத்தில்
இந்த உலகமே பார்க்காத ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது நமக்கு தேவன் சொன்ன விஷயம், நம் மூலமாக அது செயல்படுத்துவார். ஆமென். விசுவாசம் என்பது பார்க்காதவைகளை, இதுவரை நடக்காதவைகளை நமக்கு நடக்கும் என்று நம்புவது. இங்கே பரதேசியை போல சஞ்சரித்தான். ஏன் பரதேசி மாதிரி சஞ்சரிச்சான்னா, நான் விசுவாசித்தேன்ல, எனக்கு என்ன கார் வீடு கிடைக்கல, நான் விசுவாசித்தேனே, எனக்கு என்ன வந்து எதிரியெல்லாம் நீ நைட்டு செத்துருவாயின்னு பார்த்தேன், காலையில் வழக்கம் போல் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, டீயை குடிச்சிட்டு இப்படி குனிஞ்சு ஆபரம் பார்த்துட்டு இருக்கான். என்ன தம்பி இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கடையில் கொஞ்சம் ஒதுங்க சார், 2 காலம் வழிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன் ஆபரம். ஏன்னா எல்லாம் 14 அடி 16 அடியில் இருக்கேன், எமோரியர் பெரிய பெரிய ஆட்கள். அவங்க நான் ஆபிரகாமிய குரூப்பை பார்க்கும்போது அப்படியே சித்திரக்குள்ளர்கள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாயன்ட்ஸ் எல்லாம் ஏ அப்பா இதைத்தான் ஒன்று தரப்போறேன்றார். எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்களை பார்த்து, உனக்கு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியை உன் கையில் கொடுத்துருவேன், உலகம் முழுவதும் என்னுடைய சுவிசேஷத்தை நீ விஷுவலைஸ் பண்ணி உலகம் முழுவதும் கொண்டு போகிறேன்னு சொன்னார்னு எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திருப்பி ஸ்டேஜில் சொன்னார், God is going to take you to Californiaனார். ஒரு ஃபோனியா நமக்கு வேணாம்யா, நமக்கு மதுரை தான் அப்படின்றது. அப்புறம் சொன்னேன், இல்லைண்ணே கலிஃபோர்னியா விஷயம் இருக்குண்ணே, ஏன் நியூயார்க் சொல்லலை, ஏன் வந்து வாஷிங்டன் சொல்ல, ஏன் கலிஃபோர்னியா தெரியலையப்பா விட்டுருப்பான். 4 நாள் கழிச்சு சொன்னேன், கலிஃபோர்னியாவில் தானே ஹாலிவுட் இருக்கு. கர்த்தர் மேட்டர்லாம் உங்களை அங்கே பேசியிருக்கவே மாட்டாருன்னே. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தேவன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை உங்களுக்கு தரேன்னு சொன்னார்னா, அவன் ஒரு நாள் நைட்டில் அதை பார்த்தப்ப அது நடக்கலை. ஒன்று புரிஞ்சுக்கங்க, இப்போ தான் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு பைபிள் அடுத்த வசனத்தை பேசுது, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு பேசுது. நைட்டு பேசுகிறார், காலையில் பார்க்குறேன், காலையில் அப்படியே தான் இருக்குது. காலையில் கீன்னு வந்து குருவி கத்துது, எல்லாம் பண்ணுது. சரிங்களா, செத்துருப்பாயான்னு பார்த்தா என் வழக்கம் போல் ஒரு 90 வயசு பெருசு வந்து ஒரு 12 அடியில் அப்படியே வீசிட்டு போயிட்டே இருக்காங்க. தம்பி அப்புறம் என்னப்பா கூடாரத்தைக்க மாற்றிட்டீங்களா? அடா எவனுமே சாகலையாடா, நீங்களே என்னைக்கிடா சாக, நாங்கள் என்னைக்கிட்ட இடத்த பிடிக்க, இப்படி மைண்ட் ஓடிட்டு இருக்கு. நம்மளா இருந்தா இதான் நடைமுறைக்கு ஒத்து வராது. என்னைக்கு இவங்களை கொள்றது, எப்படி சாவான், என்ன செய்யறது, என்ன யோசி. ஆனால் ஆபிரகாம் கூடாரங்களில் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறான், கூடாரத்தில் குடியிருக்கிறான். என்ன அடுத்து ஆபிரகாம் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவன் 50 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியே பிடிச்சு போனபார்ட் அப்படின்னு பிடிச்சிருப்பாங்க. நெப்போலியன் போனபார்ட்ன்ற மாதிரி. ஆளுக்கு ஒரே ஆள் இங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு காலை பிடிச்சு அப்படியே வந்து லெக் பீஸை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. இவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே. ஆனால் மனசுல அப்படி உயர்ந்த எமோரியர்களுக்கு மேலாக உயர்ந்த எண்ணங்களுடையவனாய் இவன் இருந்தான். உயர்ந்த எண்ணங்கள் விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆனால் சாதாரண வாழ்க்கை, சாதாரணத்திற்கும் குறைவான வாழ்க்கை, ஆனால் மனதிலே உயர்ந்த எண்ணங்கள், உடனடி மாற்றங்கள் இல்லை. ஆனாலும் அவன் கூடாரங்களில் இருந்து கொண்டு நாட்டை பிடிப்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் தான் தேவனால் தனிப்பட்ட முறையிலே பார்க்கப்படுகிற விசுவாச வீரர். Yes, they are in zoom in frame. அவர்களை தேவன் மிக அருகிலே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே வாழ்கிறார்கள் என்பதை குறித்து தேவனுக்கு கவலை இல்லை என்பது நமக்கு தெரிந்த விஷயம். எங்கே வாழ்கிறோம் என்பதை பற்றி அவர்களும் கவலைப்படவில்லை. அவர் மனதில் உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார்கள். ஒரு நாள் நைட்ல நடக்கலன்னு ஆபிரகாம் என்ன செய்யல, வருத்தப்படல. அவன் வந்து கூடாரத்தில் குடியிருந்தான். ஏன் கூடாரத்தில் அவனால் குடியிருக்க முடிஞ்சிச்சுன்னா, ஏனெனில் அடுத்த வருஷம் தொடங்குது, அதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏனெனில் பரதேசியை போல சஞ்சரித்தான், கூடாரத்தில் குடியிருந்தான், ஆனாலும் அவன் விசுவாசம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏனென்றால் வாசிங்க, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கை தட்டுக்கு ஒருத்தவருக்கு ஆமென் எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே, வசனம் அங்க தொடங்குது, விசுவாசத்தினாலே அங்க தொடங்கி எங்க முடியுது, காத்திருந்தான். எல்லாம் கோடு எங்க போடணும், விசுவாசத்தினாலே போடுங்க கோடு. சொல்லுங்க எங்க போடணும், விசுவாசத்தினாலே. சொல்லுங்க அடுத்து திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சத்தமா சொல்லுங்க, கை தட்டுங்க. எத்தனை பேர்ட்ட பேசிட்டாரு கர்த்தர்? அவ்வளவுதான் மேட்டர். ஆமென். கர்த்தர் நல்லவர். Faith, it is not an one day magic. It need not be done in overnight. நான் அடிக்கடி சொல்ல, ஒரே நாள் இரவிலே
யோசேப்பை தேவன் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றார். என் 16 வயசுல நான் 100 தடவை பிரசங்கிச்சிருக்கேன். ஒரே நாள் இரவிலே யோசேப்பை சிங்காசனத்துக்கு கொண்டு சென்றார். நம்மை ஒரே நாள் இரவிலே கொண்டு செல்வார். ஒரு நாள் இரவிலே கர்த்தர் என்ற பேசுறாரு, யோசேப்பை ஒரே நாள் இரவிலே நான் கொண்டு போனேன். அந்த ஒரே நாள் இரவிலே வரவில்லை. பல நாள் இரவு கடந்து அந்த ஒரு நாள் இரவு வந்தது. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. ஆமென். ஒரு நாள் இரவில் நடக்கும், ஆனால் ஒரே நாள் இரவிலே அந்த ஒரு நாள் இரவு வரவில்லை. யார் அங்கே தொடர்ந்து நிற்கிறார்? எவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆமென். விசுவாசத்தின் இன்னொரு முகம் பொறுமையோடு காத்திருப்பது. பதறுகிறவர்களும் பதட்டப்படுகிறவர்களும் விசுவாசத்தினாலே காரியங்களை செய்கிறார்கள் என்று நினைத்து விடாதிருங்கள். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். வேகமாய் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைப்பது பெருமையின் அடையாளமா? பெருமையுள்ளவனை பார்க்கிலும் எப்படி வரணும் வசனம்? தாழ்மையுள்ளவன் உத்தமன் வரணும், பொறுமையுள்ளவன் உத்தமன் வருது. அப்ப பெருமைக்கு எதிர்ப்பது என்னது? பொறுமை. இது என்ன எதுகை மோனைக்காக போட்டுட்டானா சாலமோன்? இல்லையே, தமிழ்ல எழுதலையாவே, ஹீப்ரூல எழுதியிருக்கான். பெருமைக்கு எதிர்ப்பதம் பொறுமை. ஒன்று உடனே வேண்டும் என்று சொல்வது. எதையாச்சும் லோனை போட்டு எப்படியாச்சும் வாங்கி காரை வாங்கிட்டு கட்ட முடியாமல் தென்னறி சொந்தக்காரங்கிட்ட முன்னாடி போய் காரை காட்டினில் வந்து வீட்டை கட்டிட்டேன்னு சொல்லிடணும். அவன் முன்னாடி நான் என்ன, இன்னொருத்தன் நீயும் சாக மாட்ட நானும் சாக மாட்டேன் என்ன கட்டாயம் இதே மதுரையில் நம்ம இருப்போம், இதே தமிழ்நாட்டில் நம்ம இருப்போம். கர்த்தனை உயர்த்துறத பார்த்துட்டு தான்டா சாவ. சாவி சொல்ல ஆண்டவரே அவர்களை எடுத்துக்கொண்டு விடாதையும், அவர் இருக்கட்டும்ன்றான். உயிரோடு இருக்கட்டும், இருந்து இருந்து என் உயர்வை அவர்கள் பார்க்கட்டும். பொறுமையுள்ளவர்கள் உத்தமர்கள். விசுவாசத்தின் இன்னொரு முகம் பொறுமையாய் காத்திருப்பது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்கு தேவன் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு நம்பினானா? நாங்க கட்ட வேணாண்டா, அவர் கட்டி தேவன் தாமே. தேவன் தாமே அப்படி வாசிக்கூடாது, தேவன் தாமே. எல்லாம் சொல்லுங்க, தேவன் he himself. அவரே இதை பில்ட் பண்ணி முடிச்சு வச்சுட்டு ஆபிரகாம வாப்பா மகனே அப்படின்னு கூப்பிடுவார்னு இவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தானா. எவ்வளவு அவனுக்கு விசுவாசம் இருந்தால் அவன் தேவன் உண்டாக்கின அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நகரத்திற்கு அப்பா கம்ப்ளீட் ஒர்க்குக்கு அவன் காத்திருந்தான். கையை தட்டுங்களே ஒருத்தரவருக்கு. தேவன் எனக்கு வந்து தருவார் என்றால் அவனை கம்ப்ளீட் பிக்சர் எனக்கு இருக்குமியா. இங்க கொஞ்சம் பிச்சு அங்க கொஞ்சம் பிச்சு அப்படி இப்படி இப்படி எல்லாம் முடிச்சே இருக்கும். ஆமே, முடிச்சே இருக்கும். ஒரே செக்கில் மேட்ரு முடியும். கையை தட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், அப்படியே நிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. கர்த்தர் சொல்லுவாரு, இன்னும் மேட்சே முடியல ஏன் கத்துறான் அப்படின்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஐயா ஏன் இப்படி நடந்துருச்சுன்னா நீ மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனா பொறுமை உள்ளவர்கள் இன்னும் மேட்ச் முடியலன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அது ஏன் தெரியுமா அவன் அப்படி இருக்கிறான்னா, அவன்கிட்ட இருக்கிறது விசுவாசம். விசுவாசம் உள்ளவன் மேட்சே முடிஞ்சாலும் மேட்ச் இன்னும் முடியலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் எந்திரிச்சு போயிட்டான், என் மட்டும் உட்காந்துருக்கிறான். ஏன்னா அவனுக்கு விசுவாசம் இருக்கு. அது விசுவாசம் இருக்கிறனால பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்ப விசுவாசிக்கிறவன் பதறான். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்காங்க, பதறான். அவனுக்கு நடக்கும். விசுவாசம் இருக்கிறவன்ட்ட, உண்மையான விசுவாசம் இருக்கிறவன்ட்ட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான விசுவாசம் இருக்கிறவன்ட்ட பொறுமை இருக்கும். ஆமென். பதறாதீங்க. முடிஞ்சு போச்சு. முடிவுன்றது உனக்கு தான், அவருக்கு அல்ல. புரியுதா உங்களுக்கு? மக்கள்லாம் உன்னை சேர்ந்து முடிவுன்னு. யார் சொல்றது முடிவுன்னு? நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிருந்தேன் சார். இந்த சர்ச்சு விஷயமா வந்து ஒரு நம்ம மினிஸ்ட்ரிக்கு வந்து ஆஃபீஸுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி இன்னொரு தாள் வாங்கிட்டார் சார். நான் இப்போ என்ன, இவர் ஒருத்தர் வாங்கினார்ல, அவர் வாங்கும்போது விற்கணும்னு வாங்கினாரு, வாழணும்னு வாங்கினாரு. அவர் இவர்கிட்ட விற்கலையா? அப்படிதான் இவரும் என்கிட்ட வாங்கணும் வாழணும்னு வாங்குறாரு, இவர் என்கிட்ட விற்பாரு. மேட்ச் இன்னும் முடியல சாரு. 1000 கை மாறினாலும் உங்க கைக்கு வரணுன்றது அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கினார்ல, அவர் விற்கணும்னு வாங்கினாரு இல்லை, ஆனால் வித்துட்டார்ல. இவரும் விற்கணும் வாங்கல, ஆனால் இவரும் விற்பாரு. உனக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு, எனக்கு மேட்ச் இன்னும் முடியல. விசுவாசத்தினாலே பொறுமையோடு காத்திருந்தான்.
ஐயா என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுவாங்க, எந்த வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு. போயிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு அம்மா என்டர்ஃபியர் ஆகி பாருங்க 1964 இருந்துச்சு, அதோட மேட்ரு முடிச்சு. சிலர் ஒரு 2:30-3 மணிக்கு மெதுவாக சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே என்ட்ராவாங்க. நான் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கிறங்கி உள்ளே போகிற நேரம், ஐயா ஒரே 1 நிமிஷம் அப்படின்னு 5 நிமிஷத்தில் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் 1 மணி நேரம். என்னன்னு சொன்னால் சின்ன முள்ள தான் 5 நிமிஷம் சொன்னேன், பெரிய பேசி 1964 74 பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்கே என்னாச்சு, மூத்தாயிருச்சு அந்த பொண்ணு. ஒன்று ஒருத்தர் ஓடி வர, ஐயா மேட்ச் முடிஞ்சிருச்சு, போதகரை துன்பப்படுத்தாதீங்க, அப்படியே வந்துருங்க அப்படின்றான். ஆனால் தேவன் பேசிக்கிட்டு திரும்பி, தம்பி நான் சொல்லியிருக்கேன்லப்பா, ஆமாங்கய்யா மேட்ச் முடியல, நான் சொன்னது தான். ஐயா செத்து போயிடுச்சியா, சாவுன்றது உங்களுக்கு தான் முடிவு, ஆனால் விசுவாசத்துக்கு முடிவே கிடையாது. தேவனுக்கு எல்லை இல்லையா, தேவனை போலவே விசுவாசத்திற்கும் எல்லையே இல்லை, எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. இன்று இரவு எதையெல்லாம் தேவனால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் விசுவாசத்தினால் செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எனக்கு செய்து முடிப்பார் என்கிறவர்கள் ஒரு நாளும் தங்கள் பொறுமையை இழக்கவே மாட்டார்கள். எல்லாம் போயிருச்சு சார், என்ன போயிருச்சு, எல்லாம் போயிருக்கு, திரும்ப வரும். யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. எப்படி சப்புன்னு அறிஞ்சு சொல்றான் பாருங்க. யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கல, ஆமா கர்த்தர் செயலையும் கண்டிருக்கிறீர்களே, கண்டிருக்கிறீர்களே. அப்படி அடிக்கிறான், சப்பு சப்புன்னு அடிக்கிறான். பார்த்திருக்கீங்களடா கண்ணால், ஆமா என்ன பார்த்த, எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். யோபுவிடம் இருந்தது என்ன? சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, பொறுமை. எதுக்காக பொறுமைன்றீங்க? அந்த யோபுவின் இடத்திலே நாம் இருந்திருந்தால் நாம் மரித்திருப்போம், மரணம் வரும் வரைக்கும் காத்திருக்க மாட்டோம். ஏனென்றால் அவன் மரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனை சுற்றி சுற்றி வந்தது. தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள், தன்னுடைய சொத்து போனது, நடுரோட்டுக்கு வந்தான், தன்னுடைய ஆரோக்கியம் போனது. இனிமேல் இந்த பூமியில் வாழ்வதற்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை. இவன் இனிமேல் பொழைச்சா கூட இந்த உலகத்தில் பணக்காரனும் வாழ முடியாது. ஒருவேளை பணக்காரன் ஆனா கூட திரும்ப குழந்தை குட்டிகள் பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால செத்துடலாமே. முதலாக அன்பு மனைவியின் இடத்தில் அந்த வார்த்தை புறப்பட்டு வந்தது, தேவனை தூசித்து ஜீவனை விடு. உடனே அதுக்கு 2 பேர் 3 பேர் புறப்பட்டு வந்து, இல்ல அந்த வார்த்தை ஈப்ரூல அப்படி இருக்கு, கீக்கிறே மண்டல் அடிக்க போ, செத்துருன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அப்பவே அவனுக்கு சூசைடு ஸ்பிரிட், அவனுக்கு இருந்த பெரிய வார்ஃபேர் சூசைட் ஸ்பிரிட் தான். ஆனா அவன் என்ன சொன்னா, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத, இந்த பொண்டாட்டி பேச்சை நீங்க கேட்கணும், ஆனா கேட்க கூடாது. இன்னைக்கு காலையில் யதார்த்தம் வாசித்துட்டு இருக்கேன், ஆகாபை பார்த்து சொல்றான், எலியா நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வராச்சு. என்ன சொல்ல வரேன்னா, ஆகா பார்த்து சொல்றான், மனைவி எசபேலின் பேச்சை கேட்டு நீ கடவுள் வார்த்தை 2வது இடத்துல வச்சனால உன் சந்ததியில ஒருத்தங்க உயிரோட இருக்க மாட்டான். நான் பேசுறேன் இங்கே சொல்றா, செத்ரியா இனிமே நீ வாழ்ந்து என்னத்தையா கண்ட, நான் செத்த பிறகு நீ என்ன அடுத்த கல்யாணம் பண்ண போறியா, நீ சாக வேண்டியானா, நம்ம சத்ருன்னு சொல்லியிருக்கலாம்ல. பைத்தியக்காரி பேசுவதில் பேசாதே. மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கட்டியா கைய ஆமென். The very powerful and fantastic word in Bible. My Redeemer is alive. பொருள் போனால் போகட்டும், ஆட்கள் போனால் போகட்டும், சூழ்நிலை போனால் போகட்டும், ஆரோக்கியம் போனால் போகட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதே விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நான் காண்பேன். என் அந்நிய கண்களில் அல்ல, என் சொந்த கண்களில் நான் பார்ப்பேன். இந்த சரீரம் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் அவரை பார்ப்பேன்டானா. என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். விசுவாசம், பொறுமை, பொறுமை, பொறுமை. சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா
அப்படியே எஸ்எம்எஸ் அனுப்பான். எஸ்எம்எஸ் படிக்கும்போதே அந்த 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 ஃபோனே அதுவாக அதிருது வைப்ரேஷனில். என்னென்ன, ஐயா உடனடியாக எனக்கு ஜெபிங்க, எனக்கு கல்யாணமே ஆயிராமான்னு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, செத்துருவேன். என்ன ஆச்சு? கேன்சர் வந்தவன் கூட கேஷுவலாக அடிக்கிறான், ஐயா ஜெபிச்சுக்காங்க நான் சோமாயிருவேன் நம்புகிறேன் அப்படின்றான். நீ மாப்பிள்ளை பார்க்க கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ஒன்று ஃபோனே அதிருது சார் வைப்ரேஷனில். அதை படித்த உடனே நிலநடுக்க வந்த மாதிரி இருக்கு. என்ன கொல்ல போச்சுட்டு இப்போ செத்தா போயிட்ட, பக்கத்தில் ஒன்று சப்புன்னு தொடையில் கொடுங்க, என்ன கொல்ல போச்சு இப்போ, ஏன் பதற சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆபிரகாம் பரதேசிய போல சுற்றித் திரிந்தான், ஆனாலும் தேவன் உண்டாக்கின நகரத்திற்கு பொறுமையாய் காத்திருந்தான். தேவன் செய்வார். Come on, say தேவன் செய்வார், தேவன் செய்வார், தேவன் செய்வார், தேவன் செய்வார். என் அன்புக்குரியவர்களே, என்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் மேல அல்லது சூழ்நிலை மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அன்னைக்கு அது விசுவாசம் அல்ல. ஆனா தேவன் சொல்லி ஒண்ணு அதே செஞ்சீங்கன்னா அது பேர் அவிசுவாசம் இல்ல. இங்க எல்லாமே அழிஞ்சு போச்சு, அவன் பொறுமையா காத்திருக்கிறான். இந்த வசனம் எங்க யாக்கோபுல வருதா? யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. வாசிப்போம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. எப்படி வார்த்தை, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. சார் கடன் வந்துருச்சு, கடனுக்கான பிரச்சனை வந்திருக்கு, நாளைக்கு பேங்க்ல இருந்தோ ஆளோ உங்களுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதானே? சொல்லுங்க, சொல்லி தானே இருக்காங்க, வரல. அவன் வர்றதுக்குள்ளே எப்படின்னா, யோபுவை வந்து கடவுள் வந்துருவாரு, யோபு லைஃப்பை மாற்றிடுவார்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீயா செத்துரு, நீயா செத்துரு. அதான் ஒரு கவிஞன் அழகா எழுதுறான், மலை உச்சிக்கு உன்னை கட்டி கொண்டு போய் நிப்பாட்டினாலும் தள்ளி விட்டாதான்டா விழணும்னா. புரியுதா அவங்களுக்கு? மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டாய் சார், கையை காலையும் கட்டி, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே நம்மளா குச்சிடக்கூடாது, அப்ப கூட அவன் தள்ளி விட்டாதான் விழணும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும், ஏன்னா அந்த நிமிஷத்துல கூட உனக்கு அற்புதம் நடக்கணும். நீ குதிக்க, அங்க போய் உன்னை யார் குதிக்க சொன்னதுன்னு அவர் கேட்க, அவன் தள்ளி விட்டு நீ போய் சட்டையை ஏற்றி பிடிக்கலாம், உன்னை நம்பி இருந்தேன் கேட்கலாம். எதுக்கு பயப்படுறீங்க? நீ எந்த தெருவெல்லாம் நடந்தீங்களோ அந்த தெருவெல்லாம் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த தேசத்துல உங்களை பெரிய ஆளா தேவன் உயர்த்துவார். பேசினவர்களாம் நல்லா இருக்கணும், பேசப்பட்டவன் கீழே இருக்கணும், அதான வந்து சரித்திரம். ஆனா பேசுறவங்களாம் காணாம போயிட்டான், பேசப்பட்டவன் நம்ம மேல வந்துகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் கெட்டவன் நல்லவன்லாம் காணாம போயிட்டாங்களே, கெட்டவனை மேல வச்சிருக்காரு கர்த்தர். ஒன்றும் புரியல சார், என்ன செஞ்ச? நான் அவசரப்படல, தேவன் சிறப்பாய் காரியத்தை செய்து முடிப்பார், அவ்வளவுதான். சொல்லுங்க, சிறப்பான ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் இனிமேதான் நடக்க போகுது. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. Because patience is the face of faith. ஷாக்குராபாலா தியாங்கராபாலா. நீங்க வாங்குற லேண்ட இன்னொருத்த வாங்கிட்டான்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு முடிஞ்சு போச்சா? என்ன சார், என்ன முடிஞ்சு போச்சு?